மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றுக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டு ராட்சத இயந்திரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். அங்க இந்த கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது எப்ப தொடங்குச்சு? தற்போது வெள்ளப்பெருக்கு காரணமாக எந்திரங்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கே, முழு விவரம் என்ன? கனிபுலி, ராமநாதபுரம் மாவட்டம் வைகை பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் வைகை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாநகர் தமுக்கம் முதல் நெல்பேட்டை வரை 190 கோடி ரூபாய் செலவில் கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரை வைகை ஆற்றுக்குள் 16 தூண்களுடன் பாலம் அமைய உள்ள நிலையில் ராட்சத இயந்திரங்கள் கொண்டு தூண்கள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து 3150 கன அடி நீரானது திறக்கப்பட்டது. இதனால் வைகை ஆற்று பகுதியில் திடீரென இரண்டாவது நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேம்பால பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. திடீர் வெள்ளத்தால் மேம்பால பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத இயந்திரங்கள், உபகரணங்கள், கம்பிகள் அவசரமாக கிரேன் மூலமாக நேற்று வெளியேற்றப்பட்டார்கள். கரைக்கு கொண்டு வரப்பட்டது. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குழிகளில் தண்ணீர் நிரம்பியது. இதனால் மீண்டும் பணிகளை தொடங்குவதற்கு காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்று பகுதியில் தண்ணீர் இரு கரையை உரசிவாறு பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேலும் மதுரை யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டிய சர்வீஸ் சாலையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வைகை சாலை முதல் தத்தநேரி செல்லும் சர்வீஸ் சாலை போக்குவரத்து தடை விடுத்தாலும் கூட வாகனங்கள் இயக்கவாறு சென்று வருகின்றனர். இந்நிலையில் வைகை கரையை ஒட்டிய சாலையில் போக்குவரத்து நிறுத்தத்தால் கோரிப்பாளையம் முதல் சிம்மக்கல் வரை பிரதான சாலைகளும் கடும் போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் சிக்கி தவித்து வருகிறது. தொடர்ந்து வைகை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதியில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது எனவும் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் தடுப்பணைகள் உள்ளிட்ட பகுதிகளில் செல்பெடுக்க முயற்சிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையும் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் தற்போது பார்க்கலாம், வாகனங்கள் நீரில் நிறந்தவரை அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு ஓட்டுநர் இருக்கலாம், அவரிடமே கேட்கலாம். இதனால இப்ப சார் மீனாட்சியம்மன் கோயில் இருக்கு, அதுக்கும் பாதிப்பு. சுற்றுலா பயணி இருக்காங்க, ஸ்கூல் இருக்கு, போக்குவரத்து பாதிப்பு, இந்த காலேஜ் இருக்கு, இல்ல மீனாட்சி காலேஜ் இருக்கு, அதுக்கும் பாதிப்பு. ரொம்ப நெரிச்சலா இருக்கு. இதுக்கு என்ன கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பொதுவான ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு தொடர்ந்து பார்த்தோமேனால் வைகை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வைகை இரு கரையும் தொட்டு தண்ணீர் அதிகம் செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். அதேபோல் வைகை ஆற்றுக்குள் ஆகாய தாமரை ஆற்றாத காரணத்தினால் இரு கரையும் ஒட்டி தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். கனிமொழி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியதற்கும் நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.